ஓகே. லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஸோ, இன்னைக்கு நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில இன்னைக்கு பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில பிளட்டு, ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ் அதில ஹார்ட்ல நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் நம்ம முடிச்சிருப்போம். கார்டியாக் சைக்கிள் இது எல்லாமே முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிக்குள்ள இன்னொரு ஃப்ளூயிட் சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஸோ, வாட் டு யூ மீன் பை லிம்ஃப்? லிம்ஃப்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஷ்யூல இருக்கக்கூடிய கேபிலரிஸ். ஓகேங்களா? சச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரம் ஆர்டரியிலேருந்து வரக்கூடியது ஆர்டரியோல். ஆர்டரியோல் சின்ன சின்னதா டிவைட் ஆகுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபில்லரி. ஸோ அந்த கேபில்லரியிலேருந்து உங்களுக்கு என்ன செய்யுது? பிளட் ஃபோர்ஸ் காரணமாக உங்களுக்கு என்ன அவுட்லெட் ஆகுது அப்படின்னா, லிம்ஃப் வந்து அவுட்லெட் ஆகி, அந்த ஒயிட் கலரா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒயிட் கலரா உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஷ்யூ. ஓகே. டிஷ்யூல இருக்கக்கூடிய செல்ஸ் தான் அப்படி குடுத்துருக்காங்க. பாடி செல்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அப்போ பாடி செல்ஸ் தான் சேர்ந்து டிஷ்யூ ஆரம்பிக்குது. அந்த டிஷ்யூக்குள்ள அந்த ஃப்ளூயிட் போயிடுது. சர்க்குலேட் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப டிஷ்யூக்குள்ள சர்க்குலேட் பண்றதுனால, அந்த லிம்ஃப்க்கு பேரு இன்னொரு பேரு இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட். அப்படின்னா, செல்லுக்கு இடையில அந்த ஃப்ளூயிட் இருக்கிறதுனால, சச் இஸ் கால்டு இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஷ்யூ ஃப்ளூயிட்ன்னு சொல்லுவாங்க. லிம்ஃப்ன்னு சொல்லுவாங்க. இப்ப எந்த கேட்டகரிஸ் குடுத்தாலும் நமக்கு சேம் மீனிங் தான். ஸோ அப்படியே நமக்கு வந்து உங்களுக்கு வந்து கேபிலரிஸ்லேருந்து பிளட் அந்த லிம்ஃப் அவுட்லெட் ஆகும்பொழுது, உங்களுக்கு அத யார் ட்ரெயின் பண்றா அப்படின்னா, இந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ். ஓகேங்களா? அந்த ப்ளூ கலரா உள்ளது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் தே கலெக்ட் த லிம்ஃப். ஏன்னா இது லிம்ஃப வந்து கலெக்ட் பண்ணலன்னா, நம்ம டே பை டே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஹவர்ஸ் பாடி வந்து ஸ்வெல் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா கேபிலரிஸ்லேருந்து உங்களுக்கு என்ன அவுட்லெட் ஆகுது? லிம்ஃப் வந்து அவுட்லெட் ஆகுது. அப்ப லிம்ஃப் வந்து ஒரு செல்லுக்கு இடையில, ஒரு டிஷ்யூக்கு இடையில அக்குமுலேட் ஆகும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்? பாடி ஸ்வெல் ஆகும். ஆனா நம்ம பாடி ஸ்வெல் ஆகல. ஏன் அப்படின்னா, எகெயின் அந்த வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட் ஆர் லிம்ஃப் கேப்சர்டு பை யார் அத அப்சர்வ் பண்றா அப்படின்னா, இது வந்து லிம்ஃபாட்டிக் வெசல் அப்சர்வ் பண்ணி, சப்கிளேவியன் வெயின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா வெயின்ஸும் சேர்ந்து வந்து பார்த்தா எங்க வந்து கலெக்ட் ஆகுதுன்னா, சப்கிளேவியன் வெயின்ல வந்து அது வந்து ஜாயிண்ட் ஆகி, மறுபடியும் சர்க்குலேஷன்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, இதுல நெறைய வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனலாஜிக்கல் செல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த லிம்ஃப்ல இருக்கும். லிம்போசைட்ஸ் ஓகேங்களா? அப்ப அந்த டிஷ்யூக்கு இடையில ஏதாவது பேத்தோஜன் இருந்ததுன்னா, அத வந்து என்ன செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு அ எராடிகேட் பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணும். அதுதான் அந்த லிம்ஃபோட மெயின் வேலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் லிம்ஃப். ஸோ லிம்ஃபோடைய வேலைகள் என்னங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சர்க்குலேஷன் பார்க்கும்பொழுது நம்ம பார்த்திருப்போம். லாக்டியல் டக்ட்ன்னு ஒண்ணு பார்த்திருப்போம். அதுக்கு இன்னொரு பேர் நான் சொல்லியிருப்பேன். அது வந்து லிம்ஃபாட்டிக் டக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சென்டர்ல இருக்கு பாருங்க ஒயிட் கலரா. லைட் வந்து அது ப்ரௌன் கலரா இருக்கும். ஆக்சுவலி அது ஒயிட் கலரா இருக்கும். ஒயிட் கலரா இருக்கிறதோட தான் அது லாக்டியல். அது லாக்டிக் டக்ட்ன்னு சொல்லுவாங்க. லாக்டியேட் ஓகேங்களா? ஸோ ஃபங்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப் பாருங்க. இதோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இட் இஸ் த மிடில் மேன் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ. நல்லா தெரியுது உங்களுக்கு மிடில் மேன். அதாவது பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் இடையில ஒரு லிக்விடா இருக்கக்கூடியது தான் லிம்ப். த டிஷ்யூ ஃப்ளூயிட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் நியூட்ரியன்ஸ். இது என்னத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா, டிஷ்யூக்களுக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னா, நியூட்ரியன்ஸை கொடுக்குது, கேஸஸை கொடுக்குது, நிறைய கொடுக்குது பிட்வீன் த பிளட் அண்ட் செல்ஸ். ஓகேங்களா? அதாவது கேபிலரிஸும் கொடுக்குது, இந்த லிம்ஃபும் நமக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் கேரி பிளாஸ்மா புரோட்டீன். இதில் வந்து என்னென்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா புரோட்டீன். ஓகே, பிளாஸ்மாவில் என்னென்ன புரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். என்னென்ன புரோட்டீன்? ஃபைப்ரினோஜன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க? ஃபைப்ரினோஜன் பிளட் கிளாட்டிங் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 3 கைண்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மா புரோட்டீன். நோட் பண்ணியிருக்கீங்களா? 3 கைண்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மா புரோட்டீன். இம்யூனோகுளோபினில் உருவாக்குறது குளோபுலின். ஓகேங்களா? அந்த கேட்டகரிஸ் எல்லாமே 3 கைண்ட்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து எதில் இருக்குதுன்னா, இதுலேயும் பிளட்டில் உள்ளது பிளாஸ்மாவில் உள்ளது மாதிரி இதுலேயும் பிளாஸ்மா புரோட்டீன் இருக்குது. சிந்தசைஸ் ஆல்புமின். ஓகேங்களா? ஆல்புமின் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரு, குளோபுலின் வந்து இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன், ஃபைப்ரினோஜன் வந்து பிளட் கிளாட்டிங். வெரி குட். ஓகே. இது எங்கே சிந்தசைஸ் ஆகுது பிளாஸ்மா புரோட்டீன்? சிந்தசைஸ் இந்த லிவர் டு த பிளட். அப்போ இது இந்த பிளாஸ்மா புரோட்டீன் எல்லாமே எங்கே சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னா லிவர். ஓகேங்களா? இன் லிவர். அதை மைண்டில் வச்சுங்க. டிரான்ஸ்போர்ட் ஆர் டைஜஸ்டட் ஃபேட். நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ வில்லை தான் பார்த்துருக்கோம். வில்லை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வில்லையோட வேலை என்ன அப்படின்னா, தே அப்சர்வ் ஃபேட் டைஜஸ்ட் ஆகி வரும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா ஃபேட்டி ஆசிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரால். ஏன்னா ஃபேட்டு டைஜஸ்ட் ஆகும்போது இந்த கேட்டகரி தான் வரும். அப்போ இந்த ஃபேட்டி ஆசிட் கிளிசராலை அப்சர்வ் பண்ணுறது யார் அப்படின்னா
அந்த வெள்ளையில உள்ள கேபிலரிஸ் அப்சர்வ் பண்ணாது. யார் அப்சர்வ் பண்ணுவா அப்படின்னா, உங்களுக்கு இந்த லாக்டியல் டக்ட் ஆர் லிம்ஃபாட்டிக் டக்ட் தான் அப்சர்வ் பண்ணுது. அப்ப டிரான்ஸ்போர்ட் ஆஃப் என்னது டைஜஸ்டட் ஃபேட் த்ரூ த லாக்டியல்ஸ். லாக்டியல்னா லிம்ஃபாட்டிக் டக்ட் சென்டர்ல உள்ளது. இந்த இண்டஸ்ட்ரியல் வில்லை அது இருக்கு. அப்புறம் ஃபேட் சாலிபிள் விட்டமின். ஸோ வாட் ஆர் த ஃபேட் சாலிபிள் விட்டமின் அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுக்கு ஏ, டி, இ, அப்புறம் கே. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபேட் சாலிபிள் விட்டமின். ஃபேட்டில் கரையக்கூடிய வைட்டமின்கள் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஇகே விட்டமின் தான் ஃபேட் சால்பிள் விட்டமின். அண்ட் ஹார்மோன்ஸ் இது என்ன செய்யுது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பாக்டீரியா. இப்போ செல்லுக்கு இடையில பாக்டீரியா இருந்தால் அந்த பாக்டீரியாவை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அண்ட் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம பாடியோடைய பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் வேற எந்த பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் இது டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லிம்ஃப் நோட் என்ன செய்யுது, ஏன்னா லிம்ஃப் நிறைய சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிம்ஃப் நோட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணும். அது எங்கெங்கே பாடி ஃபுல்லாகவே இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ நிறைய லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் சேர்ந்து லிம்ஃப் நோடு இதுலேருந்து உங்களுக்கு தெரியும். அப்போ லிம்ஃப் நோடு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த லிம்ஃப் நோடில் இப்படி தான் இருக்கும் லிம்ஃப் நோடு. ஓகேங்களா, ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். ஸோ லிம்ஃப் நோட் ப்ரொடியூசர் டபிள்யூபிசி லிம்போசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் த ஆன்டிபாடி. இது ஆன்டிபாடிஸும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறாங்க. தீஸ் ஆர் ஆல் ஃபங்க்ஷன் அபவுட் த லிம்ஃப். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸார்டர் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். டிஸார்டர் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் நம்ம டிஸார்டர் பார்த்துட்டே இருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் ஃபிசியாலஜிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபிசியாலஜிலேருந்து உங்களுக்கு டிஸார்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டம் ஃபிசியாலஜி படிக்கும்போது சர்க்குலேட்டரி, ரெஸ்பிரேஷன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நர்வஸ் சிஸ்டம், எண்டோகிரைன் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ், இந்த சிஸ்டம்ஸ்லாம் படிக்கும்பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன், அந்த டிஸார்டர் ரொம்ப முக்கியம். எதனால இந்த டிஃபெக்ட் வருது அப்படிங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு டிஸார்டர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் ஹைப்பர் டென்ஷன். ஸோ வாட் டு யூ மீன் பை டென்ஷன்? பிபின்னு சொல்லுவாங்க, பிளட் ப்ரெஷர். இங்கே ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர்னாலே தெரியும் உங்களுக்கு ஹைன்னு அர்த்தம். ஹைப்பர்னா ஹை, டென்ஷன்னா அழுத்தம். ஓகேங்களா, மிகை அழுத்தம்னு சொல்லுவாங்க, ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ த ப்ரெஷர் ஆஃப் த சர்க்குலேட்டிங் பிளட் ஆன் த வால்ஸ் ஆஃப் த பிளட் வெசல் இஸ் கால்டு பிளட் ப்ரெஷர். த ப்ரெஷர் ஆன் த சர்க்குலேட்டிங் பிளட் ஆன் த வால்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹார்ட் பம்ப் பண்ணும் பொழுது பிளட் எது வழியாக போகுது அப்படின்னா தே ஆர் கோயிங் த்ரூ த பிளட் வெசல்ஸ் வழியாக தான் உங்களுக்கு என்ன போகுது அப்படின்னா பிளட் போகுது. அப்போ பிளட் மூவ் ஆகி உள்ளே போகும்பொழுது அது எந்த ஃபோர்ஸில் ஹார்ட் புஷ் பண்ணுதோ, பிளட்டை ஃபோர்ஸ் பண்ணுதோ, அந்த அளவுக்கு அது பிளட் வெசல்ஸ் வாலில் போய் எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஓகேங்களா, அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதை தான் நம்ம பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த வால் ஆஃப் த பிளட் வெசல் இதுதான் முக்கியம். இரத்த குழாய் சுவர்களில் ரத்தம் வந்து அழுத்தத்தை ஏற்படுத்துது. எதனால் ஏற்படுத்துது? ஹார்ட்டு ஃபோர்ஸ் கொடுக்குது, ப்ரெஷர் கொடுக்குது. அந்த ப்ரெஷரில் தான் பிளட்டு வந்து பார்த்தோன்னா டாப் டு பாட்டம் அந்த ப்ரெஷரில் தான் சரியாக போகும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் பிளட் ப்ரெஷர். ஓகே, இதுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பிளட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 120/80 மில்லிமீட்டர் மெர்க்குரி. ஓகேங்களா, 120ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இது இன்க்ளூட் த சிஸ்டோலிக் பம்பிங் ப்ரெஷர். சிஸ்டோலிக்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம கார்டியாக் சைக்கிள் பார்க்கும் பொழுது ஹார்ட்டு கான்ட்ராக்ட் ஆகிறத சுருங்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ சுருங்கும்போது கான்ட்ராக்ட் ஆகும்பொழுது வேல்யூம் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, அப்போ 120ங்கிறது சிஸ்டோலிக். ஓகேங்களா, டைஸ்டோலிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ப்ரெஷர். ரிலாக்ஸேஷன், ஹார்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும்போது அதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 80. ஓகேங்களா, இது நம்ம நார்மலாக என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா 80 முன்னாடி போட்டுட்டு 120 பின்னாடி போடுவோம். அப்படி போடக்கூடாது. சிஸ்டோலிக் ப்ரெஷர், அதுக்கப்புறம் தான் டைஸ்டோலிக் ப்ரெஷர். அப்போ சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு உங்களுக்கு வரும்பொழுது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 120. டைஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 80. அது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் மெர்க்குரி. நம்ம அழுத்தத்தை எதால தான் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை வித் த ஹெல்ப் ஆஃப் மெர்க்குரி. இது மூலயமா தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்கள், when blood pressure is higher than the normal BP, அதாவது 120/80 மேலே அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஹைப்பர்னாலே தெரியும், ஹை பிபி. ஸோ இஃப் அன் இண்டிவிஜுவல் ரிப்பீட்டட் ஹேஸ் ஹை பிபி, அவங்க தொடர்ந்து ஐபிபிங்கிறது நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸசைஸோ ஒரு யோகா கிடையாது, ஒரு எக்ஸசைஸோ இல்லை அதர் ஒரு ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஒர்க் பண்ணும்பொழுது பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகலாம். அது நார்மலாக இருக்கும். ஏன்னா எல்லா டிஷ்யூகளுக்கும் என்ன போகணும், பிளட் வந்து போகணும். ஓகேங்களா, பட்
நீங்கள் ரெஸ்டிங்கில் இருக்கும்போதே உங்களுக்கு ப்ரொலாங்டு கண்டிஷன் நீண்ட நாளாக வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா, சச்சஸ் எவ்வளவு 120க்கு பதில் 140, 80க்கு பதில் 90 ஆர் எபோ இதுக்கு மேலே இருந்ததுன்னா இட் ஷோஸ் அஸ் ஹைப்பர் டென்ஷன். நீங்கள் சடனாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு போய் மெஷர் பண்ணீங்கன்னா இந்த 140 பை டிவைடட் பை என்ன இருக்குது 90 சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் இருக்குது அப்படின்னா அது மெஷர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கும்போது ப்ரொலாங்டு கண்டிஷனில் இருக்கும்போது தான் நீண்ட நாளாக இந்த ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும்போது தான் உங்களுக்கு ஹை பிபி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட் லீட்ஸ் டு த ஹார்ட் டிசீஸ். ஏன் அப்படின்னா ஹை பிபி இருக்கும்பொழுது உங்களுக்கு பிளட் வெசல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல கிளாட்டிங் அந்த த்ராம்பஸ் இருக்குது, அதனால உங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோங்கிறது ஃப்ரீயாக இல்லை. அப்போ யார் அந்த ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறா அப்படின்னா ஹார்ட்டு தான் ஒரு மிஷின் மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுது. அப்போ அது ஃப்ரீயாக இருந்ததுன்னா அது ஈஸியாக பம்ப் பண்ணும். உங்களுக்கு எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட்டிங், ஃபேட் டெபாசிட் ஆர் அதர் ப்ராப்ளம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுறதுக்கு சிரமப்படும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு என்ன ஆயிடுது ஹார்ட் டிசீஸ் அண்டு அஃபெக்ட் வைட்டல் ஆர்கன். எது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா பிரெயின், கிட்னி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐ. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன்தாலே ஃபஸ்ட்டு பிரெயினில் உள்ள பிளட் வெசல்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகும், இல்லாட்டி ரெட்டினாவில் உள்ள பிளட் வெசல்ஸ் பர்ஸ்ட் ஆகும். பிரெயினில் பர்ஸ்ட் ஆனிச்சுன்னா அது வந்து அது என்ன அது ஒரு சீரியாலஜிக்கல் ப்ராப்ளம். அது வந்து பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வரும், ஒரு சீரியஸ் ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடும். எது பிரெயினில் வந்து மைனூட் பிளட் வெசல்ஸ் பர்ஸ்ட் ஆகும். ஏன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆகும்பொழுது அந்த அந்த வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தா இன்னொரு இடத்துல போகும். அப்போ இன்னொரு இடத்துல அந்த ப்ரெஷர் போகும்பொழுது அந்த கேபிலரிஸ் என்ன ஆகும் சம்டைம்ஸ் இருக்கும், அல்லது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பர்ஸ்ட் ஆகிடும். ஒரு கேபிலரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கேபிலரியில் ப்ரெஷர் ஆகும்பொழுது பல்ஜ் ஆயிடும். பலூன் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் அனியூரிசம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இருந்ததுன்னா அது எப்போ வேணாலும் பர்ஸ்ட் ஆகலாம். இப்போ ஒரு பலூன் ஊதுறோம், ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் தான் அதில் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு மேலே பியாண்ட் த எக்ஸ்பான்ஷன், அந்த அந்த பலூனுடைய எக்ஸ்பான்ஷன் கெப்பாசிட்டியை தாண்டி நம்ம ஏரை உள்ள அலோவ் பண்ணும்போது என்ன செய்யும் பர்ஸ்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வீக்காக இருக்கோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பல்ஜி மாதிரி வரும். அந்த பல்ஜிக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனியூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளட் வெசல்ஸில் வீக்காக உள்ள இடத்துல வீங்கி போயிடும். இது எப்போ வேணாலும் பர்ஸ்ட் ஆகலாம். ஓகேங்களா? இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா டியூ டு த ஹைப்பர் டென்ஷன். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியலாஜி ப்ராப்ளம் வந்து நிறைய அக்கோர்ஸ் ஆகுது ஹை பிபி. ஓகே, ஹை பிபிங்கிறது ஒரு டேஞ்சரஸ். இதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படி வந்து பார்த்தோன்னா இந்த ஹார்ட்னுடைய சவுண்டு எதன் மூலிமா மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெதஸ்கோப் மூலிமா ஹார்ட் சவுண்டு மெஷர் பண்ணுவோம். பிளட் ப்ரெஷரை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் ஸ்பிக்மோ மானோமீட்டர். ஓகேங்களா? அந்த ஸ்பிக்மோ மானோமீட்டரில் நம்மளுடைய ஆர்ம் ரீஜனில் கட்டி அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் பிபி எடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு எடுக்க தெரியுமா? ஓகே. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சவுண்டு இந்த 120 இந்த ரேஞ்சில் வரும்பொழுது ஹார்ட்டினுடைய பீட் வந்து நல்லா கிளியராக நல்லா சவுண்டாக கேட்கும். ஃபர்ஸ்ட் சவுண்டு அந்த 120 இந்த ரேஞ்சில். அப்போ 120ல கிளியராக கேட்டு அதுக்கப்புறம் கட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த கிளியராக கேட்குறது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக ஃபஸ்ட்டு என்ன இது டைட் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஆர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிளாஸ்டிக் பேண்டை வந்து டைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏரை புஷ் பண்ணி ஸ்டெதஸ்கோப்பை அதுக்கு கீழே வச்சுருவாங்க. இந்த இடத்துல ஸ்டெதஸ்கோப்பை வச்சு நம்ம காதில் கேட்கும்பொழுது ஃபர்ஸ்ட் சவுண்டு லப் சவுண்டு சரியாக கேட்கும். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120லேருந்து மெஷர் பண்ண 110லேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்போ கிளியராக கேட்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓல்டஸ்ட் மெத்தடு. 120 இதில் கிளியராக கேட்குதுன்னா அது வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர். அதுக்கப்புறம் நம்ம பிளட் ப்ரெஷர் அந்த அந்த வால்யூமை ரெடியூஸ் பண்ணும்போது ஏர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமில் செகண்ட் சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆகும். அந்த ஸ்டாப் ஆகுறது தான் டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸ்டாப் ஆகுறது தான் டயஸ்டோலிக் ப்ரெஷர். இதை வச்சு தான் மென்ஷர் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டல் எலக்ட்ரானிக் என்னது ஸ்பிக்மோ மானோமீட்டர் வந்துடுது. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு புஷ் பண்ணணுன்றது தேவையில்லை. ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் ஹை பிளட் ப்ரெஷர் வருவதற்கான என்னென்ன காரணங்கள் அப்படின்னா 5 ஃபுட் டு அவாய்ட் டூரிங் ஹை பிளட் ப்ரெஷர். ஓகேங்களா? நமக்கு ரத்த கொதிப்பு அதிகமாக இருந்தது, ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த 5 ஃபுட்டை வந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடணும். எஸ்பெஷலி ஆல்கஹால், அந்த மட்டன் ஓரியன்டட் நான் வெஜிடேரியன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். வென் பிளட் ப்ரெஷர் இஸ் ஹையர் தென் த நார்மல் இட் இஸ் கால்டு ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். த இண்டிவிஜுவல் ரிப்பீட்டட் ஹேஸ் த பிபி இது இருக்கு நம்ம பார்த்தோம். ஹைப்பர் டென்ஷன் இட் லீட்ஸ் டு த ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்தாச்சு. மறுபடியும் இதே வந்திருக்கு. ஸோ என்னென்ன ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 10 நேச்சுரல் ஃபுட்டு லோவர் த பிளட் ப்ரெஷர். இங்கே பாருங்கள் எல்லாமே வெஜிடேரியனாகவே இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹை பிபிங்கிறது நார்மலாக ஆகும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பிபி முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சிஏடி. அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா
ஆர்த்திரோஸ்க்ளீரோசிஸ் இதை நோட் பண்ணிங்க. இதுதான் உங்களுக்கு கொஷின்ஸாக கேட்கும். ஓகே, கரோனரி ஆர்டரி டிசீஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? ஆர்த்திரோஸ்க்ளீரோசிஸ். இது ஒன்றும் கிடையாது. ஆர்த்திரோஸ்க்ளீரோசிஸ் கொரோனரினாலே உங்களுக்கு தெரியும் ஹார்ட்டு. இந்த ஹார்ட்டுக்கு போகிற கரோனரி ஆர்டரி இருக்குல்ல, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஹார்ட்டுக்கும் பிளட் தேவை, ஹார்ட்டுக்கும் நியூட்ரிஷன் தேவை. அங்கே பிளட் கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டெபாசிட் ஆகும் அப்படின்னா ஃபேட்டு போய் டெபாசிட் ஆகிடும் உள்ள. இதில் இந்த கரோனரி ஆர்டரிஸில் இப்படி ஃபேட்டு டெபாசிட் ஆகும்பொழுது ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் ஃப்ளோ இருக்குமானா உங்களுக்கு பத்தாது. நார்மலாக ரெஸ்டிங் கண்டிஷன் இருக்கும்போது நமக்கு மினிமம் அமௌண்ட் பிளட் போனால் பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஹார்ட் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன வலிக்க ஆரம்பிக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹார்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆர்கனுக்கு பிளட்டை சப்ளை பண்ண முடியலை. ஸோ அப்போ என்ன அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு போகிற ஆர்டரிஸில் உங்களுக்கு என்ன இருக்குது? பிளட் கிளாட் ஃபார்மேஷன் ஆகுது. எதனால? ஹியர் கால்சியம், ஃபேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், இதான் முக்கியமானது. அண்டு ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஆர் டெபாசிட்டட் இந்த கரோனரி ஆர்டரி. ஹார்ட்டினுடைய ஆர்டரிஸில் இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து டெபாசிட் ஆகுது. இட் மேக்ஸ் த லூமன் ஆஃப் த ஆர்டரி நேரோ. லூமன்னா பிளட்ல இருக்கக்கூடிய கேவிட்டி. அப்போ அங்கே போய் ஒரு பார்ட்டிகிள்ஸு அந்த குழாயில் அந்த பிளட் வெசல்ஸில் டெபாசிட் ஆகும் பொழுது இரத்த குழாயினுடைய அகலம் என்ன செய்யுது? அதோட பேர்த் வந்து பார்த்தீங்கன்னா நேரோ, குறுகிடுது. அப்போ குறுகும் பொழுது உங்களுக்கு பிளட் மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னா தேர் பை அஃபெக்ட் த பிளட் சப்ளை. ஓகேங்களா? இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ். இங்கே கவனிங்க, ஆர்டரி வெசல் கிராஸ் செக்ஷன் பார்க்கும்போது எந்த ஒரு பிளட் வெசல்ஸ் கிளியராக இருக்கு பாருங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரோனரி ஆர்டரி டிசீஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபேட் வந்து டெபாசிட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் மேஜர் ப்ராப்ளமே. இதுதான் ஒன்று ஒன்றா காஸ் பண்ணுது. இது வந்து பிளட் சப்ளை பண்ணல அப்படின்னா செஸ்ட் வலிக்கும். அதுக்கு பேர் ஆஞ்சைனான்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஞ்சைனாங்கிறது எதனால் வருது? டியூ டு த இது ரிலேட்டடாக தான் எல்லா டிசீஸும் வரும். ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க. எதனால? இதனால தான் அந்த ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கிளாட்டிங் சப்ஸ்டன்சஸ் இந்த அளவுக்கு வரும்பொழுது ஹார்ட்டில் வந்து பிளட் சப்ளை பத்தாது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே ஹார்ட் வந்து என்ன செய்ய ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும். இதை நம்ம போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எங்கள் ஹார்ட்டில் வந்து உள்ள பிளட் வெசல்ஸில் கிளாட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ப்ரிலிமினரி ஸ்டேஜஸ் இருக்கும்போது நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெர்சன்டேஜ் எபோவ் 50% ஆகும் பொழுது உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பிளட் வெசல்ஸ் அடைப்பாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட ஃபிமோரல் ஆர்டரி இருக்கு இல்லையா, தொடையில் இருக்கக்கூடிய ஆர்டரிஸை எடுத்து கனெக்ட் பண்ணி இதோட வைப்பாங்க. அங்கே வந்து ஆர்டரிஸுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடும், க்ரோ ஆகிடும். பட் ஹார்ட்டில் இருந்து அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. இது ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க. இது ஒரு மேஜர் ஆப்ரேஷன். இப்போலாம் இது வந்து ஒரு நார்மல் ஆகிட்டு இப்போ ஆப்ரேட் பண்ணாமலே நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. அந்த ஃபேட்டை மட்டும் நம்மளோட கத்தீட்டர்னு சொல்லுவாங்க. டியூபை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிமோரல் ஆர்டரி நம்ம தொடையில் இருக்கக்கூடிய ஆர்டரிஸ் வழியாக அந்த நீடில் வழியாக உள்ளே வந்து என்ன அலோவ் பண்ணுவாங்க? அப்படியே நேராக உள்ளே போந்து, அதாவது ஃபிமோரல் ஆர்டரி இங்கேருந்து இங்கே போயிட்டு அந்த அந்த லீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே என்ட்ரு ஆகும்? ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸில் எங்கே அடைப்பு இருக்கோ அங்கே போயிடும். அங்கே போயிட்டு இது என்ன செய்யும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். வெளியில் வந்து அந்த டியூப் வழியாக உள்ளே போகுது. இது என்ன செய்யும்? சில சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃபேட் சப்ஸ்டன்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிமூவ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அங்கே ஃபேட் டெபாசிட்ங்கிறது என்ன செய்யுது? சரியாகுது. இன்னொரு டைம் என்ன பண்ணுவாங்க? இதுக்குள்ளே ஸ்டென்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டென்ட்னா வந்து பார்த்தா ஒன்றும் கிடையாது. இது எக்ஸ்பேண்ட் இது மறுபடியும் டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு சப்ஸ்டன்சஸ் வைப்பாங்க. ஏன்னா அது வந்து பிளட் வெசல்ஸு அந்த கரோனரி ஆர்டரி சுருங்கிடாமல் இருக்கிறதுக்கு ஸ்டென்ட் வைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் தான். ஓகேங்களா? ஒரு 30% இருக்குது அப்படின்னா அதேமாரி ஸ்டென்ட் வைக்கிறது, உங்களுக்கு அந்த டேப்லெட் கொடுக்குறது, இதன் மூலயமா உங்களுக்கு இதாகும். அந்த ஸ்டென்ட்னால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸ்டென்ட்டும் எப்படி அலோவ் பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிமோரல் ஆர்டரி தொடையிலுடைய தமனி வழியாக தான் உங்களுக்கு ஆர்டரிஸ் வழியாக தான் உங்களுக்கு அந்த ஸ்டென்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ ப்ராப்ளம் கரோனரி ஆர்டரி டிசீஸ் எதனால் வருது அப்படின்னா அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்டரிஸில் ஃபேட்டு, கால்சியம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், ஃபைப்ரஸ் டிஷ்யூலாம் டெபாசிட் ஆகி அந்த ஹார்ட்டு பிளட் வெசல்ஸ் என்ன ஆகிடுது? உங்களுக்கு கரோனரி ஆர்டரி நேரோ ஆகிடுது. அதனால தான் அந்த ப்ராப்ளம் வருதுங்கிறாங்க. ஸோ இதனால் அதோட கண்டினியூஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆஞ்சைனா. ஸோ ஆஞ்சைனா பெக்டோரிஸ், அதாவது இது வந்து சிவியர் செஸ்ட் பெயின் சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இட் இஸ் அக்யூட்னா சிவியர்னு அர்த்தம். அக்யூட் செஸ்ட் பெயின் டியூ டு O2 டெஃபிஷியன்சி டு த ஹார்ட் மசில்ஸ். இப்போ ஹார்ட்டுக்கு நமக்கு வந்து பிளட்டை கொடுக்கறது கரோனரி ஆர்டரி. அதில் பிளாக்கேஜ் ஆகிட்டுனா வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்திரோஸ்க்ளீரோசிஸ்.
அந்த ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ்னால வர்றது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சைனா. மீனிங் புரியுதா? ஒண்ணு ஒண்ணு ஒரு சைக்கிளிக் ஈவென்ட் மாரி நடக்கும். ஓகே. ஸோ இட் அக்கர்ஸ் டியூ டூ இம்ப்ராப்பர் பிளட் ஃப்ளோ. ஏன்னா அங்க கிளாட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு பிளட் வந்து உங்களுக்கு என்ன செய்யாது வந்து ப்ராப்பரா போகாது. இட் இஸ் காமன் அமாங் த மிடில் ஏஜ்டு அண்ட் எல்டர்லி. ஏஜ்டு ஆனவங்களுக்கும் ஒரு 45 ஏஜ்லேருந்து உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட ஃபுட் பிஹேவியர் தான். நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெல்தி ஃபுட்டு, ஃபைப்ரஸ் ஃபுட்டு, ஃபேட் ரெடியூஸ்டு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப்டர் ஏஜுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்னாடி லைட் காமிக்கிறீங்க. என்னப்பா? இந்த ப்ரீவியஸ் லைட் காமிக்கிறீங்க எழுதிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். ஓகே. அக்யூட் செஸ்ட் பெயின். மற்ற டிசார்டர்ஸ்லாம் வரும்பொழுது உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும். பட் இதனுடைய டிசார்டர் வந்து ஹார்ட்டினுடைய டிசார்டர் வரும்பொழுது உங்களுக்கு கண்டினியூல் ப்ராசஸாக வரும். ஃபர்ஸ்ட் ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் தான். ஃபேட்டு தான் மெயின். ஃபேட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த வித ப்ராப்ளம்ங்கிறது இருக்காது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து ஃபேட் ஓரியன்டாக ஃபுட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் வே. ஓகே எழுதிட்டு ஓகே. நெக்ஸ்ட் வந்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதில் ஃபெயில்னு என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து எக்ஸாமு சரியாக எழுதலை, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபெயில் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஹார்ட்டினுடைய நம்மளோட வேலை படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறது. இங்கே ஹார்ட்டினுடைய வேலை என்ன? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் பம்ப் பண்ணது? அது பம்ப் பண்ணுறதுலேருந்து ஃபெயிலியர் ஆகுது, அவ்வளோதான். அப்போ ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன அப்படின்னா இட் இஸ் இன்னெபிலிட்டி ஆஃப் ஹார்ட் டு பம்ப் பிளட். ஓகேங்களா? ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னெபிலிட்டி, முடியாமல் போயிடுது. பிளட் எனஃப் டு மீட் த நீட் ஆஃப் த பாடி. நம்ம உடலுக்கு எவ்வளோ பிளட் தேவையோ அந்த பிளட்டை இது பம்ப் பண்ணி அனுப்ப முடியாது. ஏன்? கன்ஜெஷன் ஆஃப் த, இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க கன்ஜெஷன் ஆஃப் த லங்ஸ். கன்ஜெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இறுக்கமான ஒரு சுச்சுவேஷன். இந்த இது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ மூச்சு விட முடியாத நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ மூச்சு விட முடியாத நிலைக்கா இது வந்து எதில் ப்ராப்ளம்? நாட் த லங்ஸ். இது எங்கே ப்ராப்ளம் உங்களுக்கு அக்யூஸ் ஆகுது அப்படின்னா ஹார்ட்டில் ஃபெயிலியர் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா? அப்போ ஹார்ட் ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிசியலாஜிக்கல் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஹார்ட்டு அந்த மசில்ஸுக்கு எனக்கு இப்போ ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வரணும் அப்படின்னா அந்த ஹார்ட் என்ன செய்யணும்? இந்த இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அது வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணணும். ஓகேங்களா? பம்ப் பண்ண முடியாட்டி என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த ஆர்கனுக்கு எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணாது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெஷன் ஆஃப் த லங்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஹார்ட்டு ஒழுங்காக பம்ப் பண்ணாதனால ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ப்ராப்பராக நடக்காது. ப்ராப்பராக நடக்காததுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கன்ஸுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் போகாது. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மூச்சு வாங்கும். நம்ம மூச்சு வாங்குறதுனால என்ன செய்வோம்? இவனுக்கு லங்ஸில் ப்ராப்ளம் போகும். இட் இஸ் நாட் எ லங்ஸ் ரிலேட்டட், இட் இஸ் எ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இங்கே எதனால் வருது அப்படின்னா இது வந்து நார்மலில் வந்து பாருங்க ஆக்சிஜன் ரிச் பிளட் இஸ் பம்ப்டு டு த பாடி. ஆக்சிஜன் ரிச் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா பம்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயோட்டா வழியாக போகுது. ஓகேங்களா? வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடி லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து இது செப்டம் பிரிக்குது. இங்கே வந்து பாருங்க ரெடியூஸ்டு வால்யூம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் ரிச் பிளட் வந்து என்ன செய்யாது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்ப் பண்ணாது. அந்த பம்ப் பண்ணும்போது இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபோர்ஸாக கான்ட்ராக்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைலேட்டட் வென்ட்ரிக்கிள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இன்டைரக்டாக இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது இந்த மசில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து வந்து இம்பல்ஸ் வருது அப்படின்னா எஸ்ஏ நோடு. மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். எஸ்ஏ நோடு, அதுக்கப்புறம் இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டத்துக்கிட்ட ஏவி நோடு, இம்பல்ஸ் அங்கேருந்து இங்கே வருது. அதுக்கப்புறம் பண்டில் ஆஃப் பீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புர்கின்ஜி ஃபைபர் ஃபவுண்ட் ஆல் ஓவர் த வால் ஆஃப் த வென்ட்ரிக்கிள். ஆம் ஐ ரைட்? ஓகே. இப்போ உங்களுக்கு இம்பல்ஸ் வந்து என்ன செய்யாது அப்படின்னா வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு சரியாக ஸ்ப்ரெட்டிங் ஆகலை. அப்போ அந்த கண்டக்டிவ் சிஸ்டத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அல்லது அந்த எஸ்ஏனோடு எஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் என்ன எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலை. அதனால் உங்களுக்கு வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் சரியாக ஆகலை. அதனால் பம்ப் பண்ண முடியலை. தட் இஸ் கால்ட் ஃபெயிலியர். ஓகே. இந்தந்த கேட்டகரிஸ்லாம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெஷன் ஆஃப் த லங்ஸ் இஸ் த மெயின் சிம்டம். ஃபஸ்ட்டோட இதோடைய அறிகுறி என்ன அப்படின்னா
மூச்சு விட முடியாத நிலையில இருப்போம். அப்போ மூச்சு விட முடியாத நிலையில இருந்தோம்னா, போய் டாக்டர்ட்ட ஃபர்ஸ்ட்டு ஆஞ்சியோகிராம் அல்லது இசிஜி எடுத்து நம்ம பார்த்துரணும். ஹார்ட் வந்து கரெக்ட்டா பம்ப் பண்ணுதா? அந்த எலக்ட்ரிக்கல் மெயினா எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி தானே. எந்த ஒரு ஹார்ட் வலி, நெஞ்சு வலின்னு போனாலே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எடுக்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இசிஜி தான் எடுக்க சொல்லுவாங்க. அதிலேயே தெரிஞ்சு போயிடும் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது. அப்ப இது ஃபர்ஸ்ட்டு சிம்ப்டம்ஸ் வந்தோனே, நம்ம போய் டாக்டர்ட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா, இத கியூர் பண்ணிடலாம். அப்படியே விட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்கனா ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா, எல்லா ஆர்கனுக்கும் எஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் உங்களுக்கு என்ன போகாது அப்படின்னா, ஆக்ஸிஜன் போகாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது ஹியர் ஹார்ட் ஸ்டாப் டு பீட்டிங். ஓகே. இப்ப ஆர்த்தரோஸ்க்ளீரோசிஸ் பார்த்தோம் இல்லையா? அப்ப அதோடைய பிளாக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியா இருக்கும். அதனால பெயின் வருது. அது ஆஞ்சைனா. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கிளாட் வந்து டெபாசிட் ஆயிட்டுன்னு வச்சுக்கங்களேன். ஃபுல்லாவே ஃபேட் வந்து அந்த குழாயே அடைச்சிருந்தா, அந்த அந்த கரோனரி ஆர்டரீஸே உங்களுக்கு ஃபுல்லா இதாகும் பொழுது, உங்களுக்கு ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் போகுமா? அப்படின்னா, ஹார்ட்டுக்கு தேவையான பிளட்டுங்கிறது போகாது. ஸோ ஹார்ட்டுக்கு பிளட் போகாததுனால, அந்த கார்டியாக் மசில்ஸ்க்கு எனர்ஜி இல்லாததுனால, ஆக்ஸிஜன் இல்லாததுனால, அந்த மசில்ஸ் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அதோடைய ஃபங்ஷன்லேருந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஃபங்ஷனிங் ஆகாது. ஏன்னா இன்சஃபிசியன்ட். இங்க கவனிங்க இத குடுத்துருக்காங்க பாருங்க. பிளாக்டு ஆர்டரி. ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பிளட் வருது. ஆனா அதோடைய ஆர்டரீஸ்ல இந்த எல்லோ கலரா இருக்கக்கூடிய பிளாக். ஹார்ட் அட்டாக் இஸ் எ என்னது பிளம்பிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பம்பிங் ப்ராப்ளம். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். 2 இதுலயும் வருது. எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்துலயும் உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வருது. அந்த இம்பல்ஸ் சரியா ஸ்ப்ரெட் ஆகாததுனாலயும், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிளம்பிங் அந்த கிளாக் அந்த அடைப்புனாலயும் உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரும். எதனால அது சாகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இந்த கொரோனா பேஷண்ட் வந்து இப்ப வந்து சாகும்பொழுது உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வருதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி கொரோனா டிசீஸ்ங்கிறது ஒரு ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர். அது ஒரு ரெட்ரோ வைரஸ். அந்த ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் வரும்போது சேம் டைம் அது நம்மளுடைய லங்ஸ்ல போய் அது க்ரோ ஆக என்ன ஆயிடுது, அந்த பிளட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது எஸ்பெஷலி கிளாட் பண்ணிடுதுங்கிறாங்க. ஓகேங்களா? அது பிளட் எஸ்பெஷலி இந்த கரோனரி ஆர்டரீஸ்ல போகக்கூடிய பிளட்ட வந்து கிளாட் பண்ணும்பொழுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாவே அவன் லங்ஸால ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் ஆகுறத விட, கடைசியா அவங்க எதனால இறந்து போயிடுறாங்க அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் மாரி உள்ளது, இல்ல ஹார்ட் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஹார்ட் ரிலேட்டட் உள்ள ப்ராப்ளத்துல தான் அவங்க இறந்து போறாங்க. ஓகேங்களா? இது ஒரு பிசியோலாஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கு. இதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப கார்டியாக் அரெஸ்ட் ஓகேங்களா? அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த கரோனரி ஆர்டரீஸ் ஃபுல்லா பிளாக் ஆகுறதுனால வர்றது. இன்னொன்னு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஃபுல்லா ஸ்டாப் ஆகுறதுனால வர்றது. ஓகே. நெக்ஸ்ட் ஹார்ட் அட்டாக். மாரடைப்புன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக். இட் இஸ் த சடன் டேமேஜ் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ் டியூ டு இன்னாடிக்வேட் பிளட் சப்ளை. எல்லாமே கரோனரி ஆர்த்தரோஸ்க்ளீரோசிஸ் தான். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாருங்க. பிளாக்டு பிளட் ஃப்ளோ. இந்த பிளட் ஃப்ளோ வந்து பாருங்க உங்களுக்கு பிளட் கிளாட் ஆயிடுது இந்த இடத்துல. அல்லது பிளேக். பிளேக்னா படிவுன்னு அர்த்தம். சம் ஆஃப் த கால்சியம், ஃபைப்ரஸ் டிஷ்யூ, ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் போய் அங்க டெபாசிட் ஆகுது. அதனால பிளட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க என்ன ஆயிடுதுன்னா, கிளாட் ஆயிடுதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ தட் அங்க கிளாட் ஆகுறதுனால இந்த இடத்துல, இதுக்கப்புறம் உள்ள மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகுது? பிளட் ஃப்ளோ இருக்காது. ஸோ டேமேஜ்டு மசில்ஸ். இதுதான் ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இத போய் நம்ம உடனே பார்த்துட்டு இத வந்து கியூர் பண்ணி ஆகணும். ஓகே. பிளாக்டு பிளட் ஃப்ளோ வர்றதுனால தான் பெயின் வரும் சடனா. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த என்னது எல்லாமே பேஸ்டு ஆன் த ஆர்த்தரோஸ்க்ளீரோசிஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம். இதய குழாயில ஹார்ட் பிளட் வெசல்ஸ்ல ஹார்ட் கரோனரி ஆர்டரியில வரக்கூடிய பிளாக்கேஜ்னால வரக்கூடிய டிஃபெக்ட் தான். எல்லாமே ஒண்ணு ஒரு ஒரு பேர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எதோ சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதோட உங்களுக்கு என்ன முடிஞ்சுது இந்த என்சிஆர்டி நீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான் டிஸார்டர்ஸ்ங்கிறது இதில தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்ம என்ன முடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓகேவா? அத நம்ம ஃபுல்லாவே இத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. இதோட இது முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் அத பத்தி பார்க்கலாம்.